என் தங்கமே, நீ ஒரு நாள் அழுது என்னிடம் கேட்டாய், அம்மா, என் கணவரின் வாழ்க்கையில் இவ்வளவு தடை ஏன் வந்தது? அவனுக்கு ஒவ்வொரு முயற்சியும் தகர்ந்து போகுது. நல்ல மனசு இருந்தாலும் ஏன் அவனுக்கு சுமை அதிகம்? அந்த கேள்விக்கு இன்று நான் உனக்கு பதில் சொல்லப் போகிறேன் என் தங்கமே. அவன் தடைப்பட்டது அவன் தவறினாலா என்ற கேள்வி உனக்கு இருக்கிறது. இல்லை என் குழந்தையே, அவனின் தவறு இல்லை. சில நேரங்களில் ஒரு குடும்பத்தின் கஷ்டம் ஒருவரை சுற்றி நிற்கும். பூர்வ புண்ணியமும் பாபங்களும் சிலரின் தோள்மேல் சுமையாக விழும். அவன் அதை தாங்கினான், ஆனால் நீயோ அந்த தாங்கியவனுக்கு துணையாக இருந்தாய். அதனால்தான் அம்மன் உங்களை இருவரையும் காப்பாற்ற நினைத்திருக்கிறாள். உன் கணவரின் வாழ்க்கையில் தடை வந்ததற்கு காரணம் அவனை தகர்க்க நினைத்த சிலர், அவனுக்கு எதிராக பேசின சில வார்த்தைகள், அவனை நம்பாம போன சில உறவுகள். அந்த வார்த்தைகள் அவனின் ஆற்றலை மெதுவாக சுரந்தன. அவன் முயற்சி செய்தால் கூட வெற்றி தூரமாய் ஓடியது. அது அவன் கெட்ட நேரத்தின் தாக்கம் தான் தங்கமே. ஆனா அந்த நேரம் இப்போ மாறி கொண்டிருக்குது. அம்மன் சொல்றாள், அவன் முயற்சி வீணாகாது. நான் அவனுடைய கையில் மீண்டும் ஒளி வைக்கப் போகிறேன். நீ நினைவில் வச்சுக்கோ என் குழந்தையே. ஒரு ஆண் மனம் உடையும் போது அவன் மனைவியின் மவுனம் தான் அவனுக்கு மருந்து. நீ அவனிடம் சொன்னது போதும், அம்மன் நம்மை காப்பாத்துவாங்க. அந்த ஒரு நம்பிக்கை வரி அவனுடைய இருட்டில ஒளி கொடுத்தது. அவன் எதிர்கொண்ட தடைகள் அவனுடைய வாழ்க்கையை அழிக்க அல்ல, அவனை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லத்தான். அவன் தற்போது அமைதியாக இருப்பது தோல்வி அல்ல, அது அம்மன் அவனுக்கு கொடுக்கிற ஓய்வு. அவள் அவனை ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயார் பண்ணுகிறாள். அவன் தொழிலில் தடை வந்தது போல தோன்றினாலும் அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது தங்கமே. அம்மன் சொல்றாள், அவன் தற்போது இருக்கும் வழியில் சென்றிட்டால் அவன் வாழ்க்கை முழுக்க சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பான். அதனால நான் அவனை நிறுத்தி வைத்தேன். அவள் அவனை தடுக்கவில்லை, அவளைச் சுற்றி வந்த தீய வட்டத்தை தடுக்கிறாள். உன் வீட்டுக்குள்ள சில சமயம் உனக்கு தெரியாம தீய கண்கள் விழுந்திருந்தது. அவர்களின் பொறாமை உன் கணவரின் அமைதியை குலைத்தது. ஆனா அம்மன் அந்த செய்வினையை இப்போ முற்றிலும் தகர்த்து விட்டாங்க. அந்த பாதிப்பு இப்போ அவனிடமிருந்து அகல ஆரம்பிச்சு விட்டது. இப்போ அம்மன் சொல்றாள், நான் அவனுடைய வழி சுத்தம் செய்து விட்டேன். அவன் மீண்டும் எழுந்து நிற்கும். அவன் கையை பிடிக்கிறவள் என் ஆசீர்வாதத்துடன் நிற்கும். அது நீ தங்கமே. உன் மௌன பிரார்த்தனைகள் அவனுக்கு வலிமையாக மாறிவிட்டது. நீ ஒரு வார்த்தை கூட பேசாம தினமும் மனசுக்குள் சொன்னாய், அம்மா, அவனுக்கு அமைதி கொடு. அந்த பிரார்த்தனைக்கு பதில் வந்தாச்சு. இனி உன் கணவரின் வாழ்க்கையில் ஒளி முளைக்க ஆரம்பிச்சு விட்டது. அவன் இழந்ததை விட பெரிதாக பெறப்போகிறான். அவன் தள்ளி வைத்த ஆசைகள் திரும்பி வரப்போகின்றன. அவன் துவங்கும் வேலைகளில் இனி தடை இருக்காது. அவன் எடுக்கும் முடிவுகள் சரியான வழியில் செல்லும். நீயும் அவனும் இணைந்து எடுத்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் வானத்தில் பதிவு ஆகி விட்டது. அம்மன் அவனுக்கு கைவிட்ட சக்தியை திருப்பிக் கொடுக்கிறாள். அவன் மனதில் இருந்த பயம், தளர்ச்சி, நம்பிக்கை இழப்பு எல்லாம் போயிடும். அவள் அவனுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை விதை நடக்கிறாள். அவள் சொல்றாள், அவன் நிம்மதியில்லாமல் இருந்த இரவுகள் இனி முடிந்தது. அவனுடைய வாழ்க்கை ஒளிமயமாகும் நேரம் வந்தது. அவன் மீது விழுந்திருந்த ஒரு கரும்படலம் போலவே இருந்த தடை இப்போ அம்மனின் சக்கரம் போல பிளந்து போய்விட்டது. அது தான் தெய்வீக நீதி தங்கமே. ஒரு நல்ல மனசு எப்போதும் சோதிக்கப்படும். ஆனா அந்த சோதனை முடிந்ததும் வாழ்க்கை தங்கமாக மாறும். நீ நினைவில் வச்சுக்கோ, அவன் எவ்வளவு துன்பம் அனுபவிச்சிருந்தாலும் அது அவனுக்கு ஆற்றல் தரும். அவன் இனி மற்றவர்களுக்கு ஒளி தரப்போகிறான். அவன் கையில் ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயருக்கு முன்னால் வெற்றி அம்மன் எழுதி விட்டாள். நீ உன் கணவரை நம்பிக்கையோட பார்க்கணும் தங்கமே. நீயே அவனுக்கு உயிர் ஊட்டுகிற சக்தி. உன் வார்த்தை அவனுக்கு தெய்வத்தின் வாய் மாதிரி. நீ அவனிடம் சொல்லு, உனக்கு மீண்டும் நல்ல நாள் வந்தாச்சு. அந்த வார்த்தை அவனுக்குள் தெய்வீக விசுவாசத்தை உண்டாக்கும். இனி உன் கணவரின் வாழ்க்கை மெதுவாக மாறும். அவனுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். அவனை விட்டு சென்றவர்கள் திரும்பி வருவார்கள். அவனை குறை சொன்னவர்கள் இப்போ அவனை பாராட்டுவார்கள். அவனுடைய முகத்தில் மீண்டும் நம்பிக்கையின் ஒளி மிளிரும். அம்மன் சொல்றாள், அவன் கண்ணீரை நான் வெற்றியாக மாற்றிவிட்டேன். அவன் வீடு மீண்டும் சிரிப்பால் நிறையட்டும். இனி உன் வீட்டில் அமைதி வரும் தங்கமே. அவன் மனம் அமைதியடையும். நீயும் அவனும் சேர்ந்து புது வாழ்க்கை தொடங்க போறீங்க.
உங்கள் ஜோடி மீண்டும் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ நீ மனசுக்குள் சொல், அம்மா அவனுக்கு நீ வலிமை கொடு. அந்த வரி போதும். அவள் அவனுடைய வழியிலிருந்து எல்லா தடை கல்லையும் தள்ளி விடுவாள். அவளின் கையில் உன் கணவரின் விதி இருக்கிறது. அது இனி பிரகாசிக்க போகுது. அவன் வாழ்க்கை முடங்கி போன மாதிரி தோன்றினாலும் அது வெறும் ஓய்வு நேரம்தான். அம்மன் அவனுக்காக புதிய பாதையை தயார் பண்ணிக்கிட்டிருக்காங்க. அந்த பாதையில் வெளிச்சமும் வெற்றியும் நிம்மதியும் காத்திருக்குது. அம்மன் சொல்றாள், நான் என் தங்க பிள்ளையின் கணவரை என் கரத்தில் எடுத்து கொண்டேன். இனி அவனுக்கு தடை இல்லை. அவன் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் இருக்கும். இதுதான் உனக்கு இன்று சொல்ல வந்த செய்தி தங்கமே. நீ இனி கவலைப்படாதே. உன் கணவரின் வாழ்க்கை புதிய பிரகாசத்துக்குள் நுழைந்தாச்சு. அம்மன் சொல்லிட்டாங்க. அவனுடைய கதி இனி மாறிவிட்டது. அவளின் கையில் எழுந்த அவன் இனி ஒருபோதும் விழமாட்டான். என் தங்கமே, நீயும் உன் கணவரும் எத்தனை போராட்டங்கள் கடந்து வந்தீங்க என்று எனக்கு தெரியும். எவ்வளவு கனவு கொண்டீங்க, எவ்வளவு நம்பிக்கையோட வாழ்ந்தீங்க. ஆனா ஒரு கட்டத்தில் அவன் மனசு உடைந்து போயிருச்சு. எதையும் செய்ய துணியாமல் அமைதியா நின்றான். அவன் தன் முயற்சியில் தோல்வி அடைந்தது அல்ல, அவன் மனத்தில் ஒளி குறைந்தது தான் தடை. அதை புதுப்பிக்கத்தான் அம்மன் இப்போ அவன் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சு விட்டாங்க. அவன் தோல்வியடைய வேண்டிய மனிதன் அல்ல தங்கமே. அவன் மனசு சுத்தமானது, மனம் நல்லது. ஆனா அவனைச் சுற்றியிருந்த நிழல்கள் அவனை நம்பிக்கையிழக்கச் செய்தது. அவன் கனவு குலைந்தது போல தோன்றினாலும் அது ஒரு தற்காலிக சாயல்தான். அம்மன் அவனுடைய வாழ்க்கையை மறுபடியும் எழுப்பி வைக்கிறாள். உனக்கு நினைவிருக்குமா, சில மாதங்கள் முன்னாடி அவன் சொன்னான், நான் எதுவும் சரியாக செய்ய முடியல. அந்த வரியை நீ கேட்டு அழுதாய். ஆனா இப்போ அந்த வரியை மறந்துவிடு தங்கமே. அம்மன் சொல்றாள், இனி அவனுக்கு அப்படி சொல்லும் நிலையே வராது. அவன் மீண்டும் நிமிர்ந்து நிற்பான். அவன் இதுவரை அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் அவனுக்கு ஒரு அனுபவமாக மாறப்போகுது. அவன் இனி எதையும் எளிதாக விட்டு விட மாட்டான். அவன் உன் கையை பிடித்து ஒரு புது பாதை தொடங்க போகிறான். அவன் மனசு இப்போ அம்மனின் அருளால் மெதுவாக சுத்தமாகிறது. நீ கேள் என் தங்கமே. சில நேரம் நல்ல மனிதர்களுக்கே அதிக தடை வரும். ஏனென்றால் அவர்கள் மனசு மென்மையானது. அவர்கள் மீது ஒவ்வொரு சோதனையும் தெய்வம் வலிமை தரும் விதமாகவே வரும். அவன் அந்த சோதனையை கடந்து விட்டான். இனி அவனுக்கு புதிய சக்தி வரப்போகுது. நீயும் கவனிச்சிருப்பாய். சில நாட்களாக அவன் முகத்தில் சிறிய அமைதி தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அது சாதாரணமில்லை தங்கமே. அது அம்மன் தொடர்ந்த அடையாளம். அவள் அவனின் நெற்றியில் கை வைத்திருக்கிறாள். அவள் தன் ஆற்றலை அவனுக்குள் ஊற்றி வருகிறாள். அவன் மனசு இப்போ மெல்ல ஒளிவிட ஆரம்பிச்சிருக்கு. அவனுக்குள் ஒரு புதிய உற்சாகம் எழுந்து கொண்டிருக்குது. அவனுக்கு முன்னாடி மூடியிருந்த வாய்ப்புகள் இனி திறந்து வரப்போகுது. அவன் ஒரு நாள் எழுந்து சொல்வான், நீ சொன்னது போலதான் அம்மன் என் வாழ்க்கையில தடை நீக்கிட்டாங்க. அந்த நாள் தொலைவில் இல்ல தங்கமே. இனி மாதம் முடியும் முன்னே அவன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நல்ல செய்தி வரும். அவனுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வரும். அது அவனுடைய தடை முடிந்ததுக்கு அடையாளம். அவனுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு அவனை பெருமைப்படுத்தும். அம்மன் சொல்றாள், நான் அவனுடைய கதி மீண்டும் எழுதிட்டேன். அவனுக்கு எடுத்து வைக்கப்பட்ட தடைகள் இனி கரையும். அவளின் வாக்கு ஒருமுறை எழுந்தால் அந்த தடையை யாராலும் நிறுத்த முடியாது. நீ எப்போதுமே அவனை நம்பிக்கையோட பார்த்தாய் தங்கமே. அது தான் உங்க குடும்பத்துக்கு உயிர். நீ இல்லையென்றால் அவன் உடைந்து போயிருப்பான். நீயே அவனுக்கு உயிர் ஊட்டினாய். அதனால்தான் அம்மன் உன்னை தன் குழந்தைன்னு சொல்றாள். இவள் என் தங்க பிள்ளை. அவளுடைய கணவரை நான் காப்பாற்றுறேன். நீ உன் கணவரை சமாதானப்படுத்தின ஒவ்வொரு நாளும் அம்மன் உன்னை ஆசீர்வதிச்சாங்க. உன் பொறுமையாலே அவன் உயிர் மீண்டும் மலருது. நீ அவனுக்காக அமைதியாக அம்மனிடம் சொன்ன ஒவ்வொரு வரியும் வானத்துக்கு போய் சேர்ந்து விட்டது. அது தான் அவனுடைய வாழ்க்கையை இப்போ மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. நீயும் அவனும் இப்போ ஒரே பாதையில் நடக்கணும். அம்மன் சொல்றாள், இவர்கள் இருவரும் சேர்ந்து நடக்கும்போது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அவள் உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக பிணைப்பு போட்டிருக்கிறாள். அந்த பிணைப்பு உடையாது. அவன் வாழ்க்கையில் வந்த தடைகள் அவனுக்கு சோதனை தான். ஆனால் அந்த சோதனை முடிவுக்கு வந்தாச்சு. இனி அவனுக்கு திறக்கும் கதவுகள் மூடமாட்ட. அவன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றிக்கு வழியாகும். அவனுக்கு முன்னால் நின்றவர்கள் எல்லாம் விலகி விடுவார்கள். அவனை குறை சொன்னவர்கள் இப்போ அவனிடம் மன்னிப்பு கேட்பார்கள். அம்மன் சொல்றாள்,
அவனுக்கு நான் புது ஒளி கொடுத்தேன். அவன் புன்னகையுடன் மீண்டும் உயிர்ப்பான். அவன் வீடு மீண்டும் சிரிப்பால் நிறையட்டும். இனி நீ உன் மனசை அமைதியா வை தங்கமே. அம்மன் உன்னை விட்டுட மாட்டாங்க. நீ தினமும் அவளிடம் சொல்லு, என் கணவருக்கு நீ வழி காட்டணும். அந்த ஒரு வரி அவனுக்காக அதிசயம் செய்யும். அவள் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை கொடுப்பாள். அவனுக்கு ஒரு நாள் உனக்கே சொல்லுவான், நான் இப்போ வேற மாதிரி அமைதியா இருக்கேன். அது அம்மன் உனக்கு கொடுக்கிற சின்ன சின்ன அடையாளம். நீ அவனை ஊக்கப்படுத்து தங்கமே. அவன் மீண்டும் நம்பிக்கையோட முயற்சி செய்யட்டும். அவனுடைய உள்ளத்தில் அம்மன் விதை நடக்கிறாள். அது மலர ஆரம்பிச்சு விட்டது. அம்மன் சொல்றாள், இனி அவனின் பெயர் வெற்றி. அவனின் வீடு அமைதி. அவனின் மனைவி என் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில நீ இருக்கிறாய். உன்னால அவன் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கு. அவன் இப்போ வெற்றி அடைய ஆரம்பிக்கிறான். சில நாட்களில் நீயே காண்பாய் தங்கமே. அவன் முன்பே இழந்த வாய்ப்புகள் தானாக திரும்பி வருவது போல தோன்றும். முன்னாடி எதிர்த்தவர்கள் இப்போ அவனுக்கு துணையாக வருவார்கள். அவன் முகத்தில் அந்த நம்பிக்கை ஒளி மின்னும். அவனுடைய வாழ்க்கை அம்மனின் அருளால் புது பக்கத்துக்கு மாறும். அந்த பக்கம் முழுக்க நல்ல செய்திகளாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரம்பியிருக்கும். அவன் இப்போ துவங்கப் போகும் முயற்சிகள் வெற்றியாகும். அவனுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கும். அவன் உன் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கப் போகிறான். நீ இதை நம்பிக்கையோட கேள் தங்கமே. அவன் வாழ்க்கையில் வந்த தடை அவன் கதி மாற போற அடையாளம் தான். அவன் சோதனை முடிந்தாச்சு. அவனுக்கு நிம்மதி வரப்போகுது. அவனுக்காக நீ செய்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் இன்று பயன் தர போகுது. அம்மன் சொல்றாள், நான் உன் கணவரின் கையை பிடிச்சு நடக்கிறேன். அவனுடைய வழியில் நிழல் விழ மாட்ட. அவன் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உண்டு. இதுதான் உனக்கு சொல்ல வந்த உண்மை தங்கமே. அவன் வாழ்க்கையில் தடை ஏன் வந்தது என்று நீ கேட்டாய். அதற்கு இப்போ பதில், அது ஒரு சோதனை. ஆனால் அந்த சோதனை முடிவடைந்துவிட்டது. இனி உன் வீட்டில் அமைதி, ஆனந்தம், நிம்மதி தங்கி இருக்க போகுது. உன் கணவரின் மனம் சிரிக்க போகுது. அவன் மீண்டும் தன்னம்பிக்கையோடு உன்னை பார்த்து சொல்வான், நீ சொல்லிய மாதிரி அம்மன் உண்மையா இருக்காங்க. அந்த நேரம் வந்தாச்சு தங்கமே. அம்மன் உன் குடும்பத்துக்கு ஒளி கொடுக்கிறாள். அவள் சொல்லிட்டாங்க, இனி இவர்கள் வாழ்க்கையில் இருள் இருக்காது. நான் அவர்களுடன் இருக்கிறேன். நீ இதை மனசுக்குள் வச்சுக்கோ என் தங்க பிள்ளையே. உன் கணவரின் தடை முடிந்தாச்சு. அவன் வாழ்க்கை மீண்டும் எழுந்தாச்சு. இனி அவன் நம்பிக்கையோட நடக்க போகிறான். அம்மன் காப்பு அவன் தோள்மேல் இருக்கிறது.